இல்ல கேள்வி சண்டையை பத்தியே கேட்கணும்னா கேமராவே கடுப்பாயிடுச்சு. அப்புறம் மிஸ்கின் சார் அவர் பிறந்த நாள் கூப்பிட்டாரு. அங்க போயிருக்கும் போது பார்த்தா அவர் என்ட்ரி ஆகுறாரு. இப்ப இந்த மனுஷனை நம்ம இப்ப எப்படி ஃபேஸ் பண்றது, நம்ம விலைக்கு போயிருவோமா நான் யோசிக்கிறேன். அவரும் அந்த மணல்ல வந்தாரா என்னன்னு தெரியல. சரி ஹாய் சொல்லிடுமா இல்ல அப்படியே விலை ஓரமா ஒரு ஈகோ இருக்கும்ல, பொதுவா மனிதனுக்குள்ள ஒரு ஈகோ இருக்கும்ல, அந்த ஈகோ எனக்கு கொஞ்சம் அதிகம் இருந்துச்சுங்க. ஓடிக்கிட்டே இருக்கு. கேக் வெட்டுவோம் அப்படின்னு மிஸ்கின் சார் கூப்பிடுறாரு. அப்புறம் அந்த கூட்டத்தோட மிங்கிள் ஆயிட்டோம். இந்த கூட்டத்துக்கு அந்த மனுஷன் நம்மளை பார்க்க போறான் அப்படின்ட்டு மிங்கிள் ஆயிட்டோம். திடீர்னு பார்த்தா கேக் வெட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கை வந்து அப்படி கழுத்தோட இழுக்குது. இழுத்துட்டு பார்த்தா திரும்பி பார்த்தா இவர் என்ன தலைவா இல்ல கேள்வி சண்டையை பத்தியே கேட்கணும்னா கேமராவே கடுப்பாயிடுச்சு. அதனால அந்த அந்த என்னத்துல அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு படம் பண்ணுவோமா அங்கேயே ஒண்ணு சேர்ந்துட்டோம். அது அவரே கேட்டாரு. இல்ல தலைவா அன்னைக்கு நீங்க கொஞ்சம் இல்ல நீங்களும் கொஞ்சம் அப்படிதான் பேசுனீங்க அப்படின்னு. சரி ஓகே ஒரு படம் பண்ணுவோம். அப்புறம் அதை வந்து நான் என் கேமராமேன்ட்ட சொன்னேன், இது சேது சார் பண்ணாதான் நல்லா இருக்கும்னா. சேது சாரோட அவன் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கான். அவன் உடனே போன் அடிச்சு பாண்டியராஜ் ஒரு சரியான கதை வச்சிருக்கான் கேளுங்க அப்படின்னா. ஓகே வர சொல்லுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை.